पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोढ्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நீண்ட காலம் கழிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யோக சுதாகரத்துக்கு வந்திருக்கோம். யோக சுதாகரத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், லாஸ்ட்டாக 12 பார்த்துக்கிட்டு இருக்கோம். விபூதி பாதத்தில் 12 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம 13வது சூத்திரத்தில் என்ட்ரி ஆகிறோம். யோக சுதாகரம் 3வது பாதம் விபூதி பாதம், அதில் 13வது சூத்திரம். ஏற்கனவே நமக்கு பார்த்திங்கன்னா யோக சூத்திரத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் அந்த சம்ஸ்காரம் இருக்குது. அப்போ நம்ம எப்போவுமே இதை டீக்கா பாட்டமாக தான் படிக்கிறோம், டீக்கா படிக்கிற மாதிரி படிக்கிறோம். ரிப்பிட்டேஷன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்று சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி ஒரு ஜீவன் முக்தர் மகா யோகி நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவர் இதை எழுதும் போது ஒரு பிரமாணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டீக்கா ஒரு கமெண்ட்ரி படிக்கும் போது நமக்கு நம்ம படித்தது எல்லாத்தையும் திரும்ப நினைவுபடுத்திக்கிறதுக்காகவும் ஆயிடும். இதில் பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா 13வது சூத்திரம் வந்துடுது. ஏதேன பூதேந்திரியேஷு தர்மலக்ஷண அவஸ்தா பரிணாமா வியாக்கியாதாக. ஏதேன பூதேந்திரியேஷு தர்மலக்ஷண அவஸ்தா பரிணாமா வியாக்கியாதாக. ஏத்தேன அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூத்திரங்களுக்கு முன்னாடி 13க்கு முன்னாடி இருக்கிற சூத்திரங்களில் என்னெல்லாம் பரிணாமம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சித்தத்தை வச்சு பரிணாமம் இதுக்கு முந்தின சூத்திரங்களில் பார்த்துருக்கோம். 12 சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னென்னலாம் பரிணாமம் நடக்கும் அப்படின்னும் போது நல்லா மனசில் கொண்டு வந்துடணும். ஏன்னா நமக்கு கிளாரிட்டி பார்த்திங்கன்னா, என் மனசை பற்றி எனக்கு சரியாக தெரியலன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம சித்தத்தை எத்தனை வெரைட்டியாக பிரிக்கிறோம், மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 பூமிகளாக இந்த சித்தத்தை வகைப்படுத்தி வச்சுருக்கோம். சத்வகுண பிரதானம், ரஜோகுண பிரதானம், தமோகுண பிரதானத்தை வச்சுக்கிட்டு இந்த 5 வெரைட்டியாக இந்த மனசை பிரிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய பூமிகள் இது மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம். இந்த 3 பூமி பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இப்போ நம்மெல்லாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், நல்லா தர்மிகள் தானே இருக்கும், யாருக்கும் கெட்டது நினைக்கிறது இல்லை, கெட்ட காரியங்களில் ஈடுபடுறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தர்மிகளாக இருக்கோம். தர்மிகளாக இருக்கிறவங்க எல்லாத்தோட சித்தத்தோட நிலை என்ன அப்படின்னா விக்ஷிப்த பூமின்னு பேர். அந்த விக்ஷிப்த பூமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கும். 50% சத்துவகுணத்துக்கு அப்புறம் மீதி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்துருக்கும். இப்போ தமோகுணம் பார்த்தீங்கன்னா ஒரு 20%, ரஜோகுணம் ஒரு 30% போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 50% ஆச்சு. மீதி இருக்கிற 50% சத்துவகுணம். இதுதான் நம்மளோட நிலைமை. இப்போ இந்த நம்மளோட நிலைமையில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு உட்காந்து நல்லா தபஸ்வியாக பண்ணுவோம். சாமி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ண சொன்னார், திரஷ்டாவை பார்க்க சொன்னார்னு காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் திரஷ்டாவது மண்ணா கட்டியாவது அப்படின்ட்டு நல்ல ஒரு மசால் தோசையை போட்டு சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபில்மை பார்த்துட்டு ஆனந்தமாக படுத்து தூங்கிடும். என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கா, ஏகப்பட்டது ஃபில்ம்லாம் இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
ஒன்றும் பண்ண மாட்டோம். ஜபம் பண்ணி நல்லா தியானம் பண்ணதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரும். அவ்வளோதான், இழுத்து போட்டு படுத்து தூங்கிடுவோம். எல்லாத்தையும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக தூக்கத்திலே போயிடும். இல்லை அப்படின்னா ஊர் சுத்த கிளம்பிடுவோம். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இப்போதைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, விக்ஷிப்த பூமி. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தம்னு சொல்லக்கூடிய தனக்கு மேலே இருக்கிற பூமியை பிராப்தி பண்ணுறதுக்காக நல்ல தியானம் சமாதி அபியாசத்துக்கான தியானமோ இல்லை ஜபமோ இல்லை பிராணாயாம அபியாசமோ பண்ணும். சில சமயம் என்ன பண்ணும், தன்னோட கீழே இருக்கிற பூமிகளாக இருக்கிற க்ஷிப்தம் மூடம் இந்த 2 பூமிக்கும் கீழே இறங்கும். க்ஷிப்தம் என்ன பண்ணும், ஒரே சஞ்சலமாக இருக்கும். மனசு சஞ்சலமாகி எங்கேயாவது ஒர்க்காலிக்காக இருந்து எதையாவது பண்ணிகிட்டு இருப்போம், சம்மந்தம் இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்போம், எதையாவது பண்ணிகிட்டு இருப்போம் குரங்கு மாதிரி. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், எறும்பு மாடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடையில் கிடக்கிற மாதிரி அப்படியே தூங்கிட்டு. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்க விக்ஷிப்த பூமியிலேருந்து மேலே இருக்கிற பூமியை ஏகாகிர பூமி மாதிரி போட்டு நான் வியாசர் மாதிரி வசிஷ்டர் மாதிரி அப்படின்னு போஸ் கொடுத்துட்டு உட்காந்து ஏகாகிர பூமியில் உட்காந்து ஊரில் இருக்க வீட்டில் இருக்கவங்கள பார்ப்பேன், என்னடா அது என்ன ஆச்சுது அது தெரியலையே அப்படி. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நிலைமை என்னன்னா மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கிறது இருக்குல்ல, விக்ஷிப்த பூமி 3வது, கீழே இருக்கிற பூமி க்ஷிப்தம் மூடம், அதுக்கப்புறம் நமக்கு மேலே இருக்கிற பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிரம். அப்போ இந்த நடுவில் இருக்கிற 3வது பூமியாக இருக்கிற விக்ஷிப்த பூமியாக இருக்கிற நம்ம இந்த பக்கமும் கீழே இறங்குவோம், மேலையும் போவோம். இது மாதிரி நம்ம சித்தம் வந்து இப்படி இப்படி போயிட்டே இருக்கு, டைலமாலேயே இருக்கு அப்படின்னா, வேவரிங்லேயே இருக்குன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, என்ன பேர், என்ன பரிணாமம், வித்தான பரிணாமம். மனசுல எப்பயுமே வச்சுக்கணும், இதுக்கு பேரு வித்தான பரிணாமம். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதிக்குள்ளார என்ட்ரு ஆகலை. அப்போ சமாதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வேக்கப் ஸ்டேட் அப்படின்றதுக்கு பேர் தான் வித்தானம்னு பேர். வித்தான அவஸ்தான என்ன அர்த்தம், விவகார தசான்னு அர்த்தம், விவகார அவஸ்தா. இப்போ நம்மெல்லாம் எங்கே இருக்கோம், விவகாரத்தில் இருக்கோமா சமாதியில் இருக்கோமா, நம்ம எல்லாம் விவகாரத்தில் இருக்கோம். இந்த விவகாரத்துலேயும் மேலே கீழே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசை நமக்கு நல்லா தெரியும். அப்போ இதுக்கு ஒரே ஸ்டெடியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஸ்டெடி நமக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பரிணாமத்துக்கு பேர் வித்தான பரிணாமம். அப்போ வித்தான பரிணாமம் யாருக்குன்னு கேட்டால் விக்ஷிப்த பூமியில் இருக்கிறவனுக்கு வித்தான பரிணாமம். க்ஷிப்தத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், க்ஷிப்தத்தில் இருக்கிறவன் ஒர்க்காலிக்காக இருக்கிறவன், அவனோட நேச்சர் ரஜோகுணம், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயம் மூடத்துக்கு இறங்குவான், சில சமயம் ரொம்ப தர்மியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷிப்தத்துக்கும் போவான். அவன் ஏகாகிரத்துக்கு போவானா போக மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு மேலே இருக்கிற பூமி விக்ஷிப்த பூமி தான். அவனுக்கு தர்மமும் அதர்மமும் கலந்து இருக்கும், ஒர்க்காலிக்காக இருப்பான். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா மூடத்துக்கும் போய் தாமசத்தை அடையும். அப்போது க்ஷிப்தத்தில் இருக்கிறவனுக்கு நடக்கிற மாற்றமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமமும் கூட வித்தான பரிணாமம். மூடத்தில் இருக்கிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மூடத்தில் இருக்கிறவனும் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கீழே இருக்கிற பூமியிலேருந்து என்ன பண்ணுவான், மேலே ஒர்க்காலிக்காக வரும். அது ரொம்ப ரேர். நான் திருவண்ணாமலையில் பார்க்குறேன், திருவண்ணாமலையில் ஆல்மோஸ்ட் தாமசி. அண்ணாமலையார் வந்து ருத்ர அவதாரம் தானே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறவர் தான். அவர் இருக்கிறதுலையே எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ, காசி போனீங்கனாலும் இதே தான். காசி போனீங்கன்னா சாதுக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தாமசிக்கும், ரொம்ப தாமசிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவாவது புத்தி வந்துச்சு அப்படின்னா புண்ணியங்கள் சேர்ந்துச்சுன்னா அந்த தாமசிக்காக இருக்கிறவன் மூட புத்தியில் இருக்கிறவன் மேலே கொஞ்சம் கிளம்பி என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஒர்க்காலிக்க ஆகும், கொஞ்சம் சேவையில் வருவான், கொஞ்சம் காரியங்கள்லாம் ஈடுபடும். அதுக்கும் பேர் என்ன பேருனா வித்தான பரிணாமம். அப்போது இந்த மூடம் க்ஷிப்தம் விக்ஷிப்தம் இந்த 3 பூமியிலையும் எந்த பரிணாமங்கள் நடக்குதோ அந்த பரிணாமத்துக்கு பேர் வித்தான பரிணாமம். முடிஞ்சு போச்சு ஒரு பரிணாமம். 2வது பரிணாமம் எது அப்படின்னா, இந்த வித்தானத்தில் இருக்கிறவன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பொறுமையாக உட்காந்து காலையில் சாயந்தரம் மத்தியானம்னு ஒரு அபியாசத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓங்கார அபியாசத்தையும் பிராணாயாமத்தையும் ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு ரொம்ப அல்ப ஆகாரம் எடுத்துக்கிட்டு ராத்திரியில் வெறும் பழமும் பாலும் சாப்பிட்டுக்கிட்டு மீதி இருக்கிற நேரம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா ஓங்காரத்தையே அபியாசம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சு ஒரு பிராணாயாமத்தை மட்டும் காலையிலையும் மத்தியானம் சாயந்தரம் 3 வேளை பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு 10 பிராணாயாமம் பாகவத தலைவர் சொன்னார்ல உத்தவருக்கு
10 பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு 3 காலத்துல பேசாம ஓங்காரத்தையே சரணம் பண்ணிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாம பேசாம இதுலயே இருக்கிறோம் அப்படின்னா மெதுவா 50% நமக்கு இருக்கிற அந்த சத்துவ குணம் மெதுவா ஒவ்வொரு பாயிண்டா ஏறி ஒரு 65-70% அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் ஏகாகிர பூமியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப இந்த ஏகாகிர பூமியில உள்ள என்ட்ரி ஆனோன்னு நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏகாகிர பூமி 70% சத்துவ குணத்திலிருந்து ஆரம்பிச்சு 95% சத்துவ குணம் வரைக்கும் இருக்கிற பரிணாமம். 95% வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 70, 75, 80, 85, 90, 95 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா இது போக மொத்தம் 6 சமாதிகள் சம்பவிக்குது, சவிகல்ப சமாதிகள். அப்ப அந்த சவிகல்ப சமாதிகள் பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தோட அதிகமாக தான் இதெல்லாம் சம்பவிக்குது. இப்படி சம்பவிக்கும் போது தமோ குணம் என்ன ஆகும், ரஜோ குணம் என்ன ஆகும்? இப்ப நம்மகிட்ட இருக்கிற 30% ரஜோகுணமும் 20% தமோ குணமும் என்ன ஆகும்? சத்துவகுணம் 50லேருந்து 70க்கு போகும்போது மீதி இருக்கிற 30%த்துல தமோ குணம் 10% ஆயிடும், மீதி 20% ரஜோகுணம் ஆயிடும் 70 அட்டைன் பண்ணும்போது. இது மெதுவா சத்துவகுணம் அதிகமாக ரஜோகுணமும் தமோ குணமும் கீழே போயிட்டே இருக்குமா? அப்ப பரிணாமம் நடக்குதா? ஆமா. 1% சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகும் போதும் ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் 6% என்ன ஆகும்? கம்மியாயிட்டே போகும். இதுக்கு பேர் தான் என்னன்னா, தன்னோட நிலையில இருந்து மாற்றத்தை அடையிறதுக்கு பேர் தான் என்ன பேரு? பரிணாமம் அப்படின்னு பேர். அப்ப சத்துவகுணம் அதிகமாகி சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு 95% வரைக்கும் சத்துவகுணம் போய் அதுக்கப்புறம் 98% வரும்போது பரம்பிரசங்கியானம்னு பேரு. அதை நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 சவிகல்ப சமாதிகள்ல சேர்க்கறது இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இது பரம்பிரசங்கியானம் சொல்லக்கூடிய 98% சத்துவகுணம் இருக்கிற நிலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் பார்த்தீங்கன்னா இந்த சவிகல்ப சமாதிகள் எல்லாமே நழுவி போகும். நல்லா தெரிஞ்சுங்க. பிரபவாப்பியோகி யோகோகி பிரபவாப்பியோ கட்டோபனிஷத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. 2வது அத்தியாயத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் வளர்ச்சியையும் தேய்வையும் உடையது. யோகத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே ஒழுங்கா ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி எந்த விவகாரம் இல்லாம கரெக்டா டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணீங்கன்னா மெதுவா நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும். அதே நீங்க பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவ் போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா இங்க போறேன் அங்க போறேன் அப்படின்னு அயோத்தியா போறேன், மதுரா போறேன், பிருந்தாவன் போறேன், ரிஷிகேஷ், ஹரித்வார் போறேன்னு பாடத்தெல்லாம் விட்டு அபியாசத்தெல்லாம் விட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சிங்கன்னா 10 நாள்ல என்ன ஆயிடும்? 6:11 பகவத்கீதை இதுல கட்டோபனிஷத்து 6:11 தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம் ஸ்திரம் இந்திரிய தாரணாம். ஸ்திரமா இந்திரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் யோகம் என்று சொல்கிறார்கள். அந்த யோகம் பார்த்தீங்கன்னா அப்ரமத்ததா பவதி யோகோகி பிரபவாப்பியோ. நல்லா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ரமத்ததோ பவதி நல்லா இந்திரியங்களை நம்ம கரெக்டா டிசிப்ளினோட வச்சிருந்தோம் அப்படின்னா, அதுல கவனக்குறைவு இல்லாம இருந்தோம் அப்படின்னா யோகம் என்ன ஆகும்? நல்லபடியா சேஃப் ஆயிடும். நீங்க பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல கொஞ்சம் கவனம் இல்லை அப்படின்னா யோகம் என்ன ஆகும்? டும்னு கீழே இறக்கி விடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சம்சாரம்னு ஒரு படத்தை சம்சாராவில் அந்த படம் சம்சாரான்ற ஃபில்ம் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா? உச்சத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேவுல இருந்த ஒரு ரிஷி ஒரு சாதகன் கூட என்ன பண்ண முடியும்? சவிகல்ப சமாதியில இருக்கிறவன் கூட பார்த்தீங்கன்னா மெதுவா இறங்கி சாதாரண மனுஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் முடியும் போது அந்த மனுஷன் சாதாரண மனுஷனா இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருப்பான். ந கருக்கா ந காட்டுக்கா. இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு தெருவில் நிற்பான் அந்த ஹீரோ. அந்த படத்துல சம்சாரன்ற படத்துல ஒரு மாங்க், புத்த மாங்க். அதே மாதிரி அப்ப ஏன் அவன் சமாதியில இருந்து கீழே இறங்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா சமாதியில இருந்து கீழே இறங்க முடியும். எந்த சமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவிகல்ப சமாதியை எதை அடைந்தாலும் நீங்க கீழே இறங்க முடியும். சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் 95% சத்துவகுணம் இருக்கிற வரைக்கும்
இருக்கிறவரும் கூட காமவேஷம் ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார இந்திரியங்கள்ல கொஞ்சம் காமம் வந்தாலும் நிறைய சாதுக்களுக்கு நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் இன்க்ளூடிங், என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்கு வீக்னஸ். கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் இருப்போம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வரும்னே தெரியாது. உள்ளுக்குள்ளார இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஜல தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இந்திரியங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஜனனேந்திரியமும் ஜல தத்துவம், அடுத்து வந்து இந்த நாக்கும் ஜல தத்துவம். எப்பவுமே நாக்கு ஈரமாக இருக்குல்ல, அதுக்கப்புறம் மூத்திரஸ்தானமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாகிட்டே இருக்குல்ல. அப்போ ரெண்டுமே ஜல தத்துவம். நாக்கு அடக்குனீங்கன்னா ஜனனேந்திரியம் வேலை செய்யும், ஜனனேந்திரியத்தை அடக்குனீங்கன்னா நாக்கு வேலை செய்யும். சன்னியாசிகள் எல்லாம் ஜனனேந்திரியத்தை அடக்குனவங்க. அப்போ நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்திரியத்தோட பலம் நாக்கில் கிடச்சிரும், வீக்னஸ் ஆகிடும். இவன் சமாதியில் உட்கார அபியாசத்துக்கு போவான், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னோட பிரத்யட்சம். உத்தரகாசியில் உட்காந்துக்கிட்டு மௌனமாக உட்காந்துக்கிட்டு நல்லா ஓங்கார அனுஷ்டானம் போயிட்டு இருக்கும், எதிர்க்க கங்கையும் ஓடிக்கிட்டு இருக்கும், மேலே இமயமலை இருக்கும். ஒருவேளை உணவு வந்து நல்லா பிக்ஷானம் சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு இது இல்லாமல் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சக்கரை பொங்கல் ஞாபகத்துக்கு வந்துடும். ஐயோ நம்ம ஊரில் சக்கரை பொங்கல் இந்த திருவரங்கத்தில் இப்போ லாஸ்ட்டாக திருவரங்கத்துக்கு போயிட்டு வந்தேன். திருவரங்கத்துக்கு போயிட்டு வந்தால் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாயாரோட சந்நிதியிலேருந்து ஒரு பால் சாதம் கிடச்சிது பாருங்க. ஐயோ, இதை மறக்கிறதுக்கு எங்கே வந்து ஞாபகத்துக்கு வரப்போகுதுன்னு தெரில. எங்கேயாவது போனீங்கன்னா திருவரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்க அப்படின்னா தாயார் சந்நிதியில் ஈவினிங்கில் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க, பால் சாதம். பால் சாதம்லாம் இல்லை, ஐயோ பெரிய வாசனை அது. இப்போ யோசிச்சு பார்த்தா மனசில் வந்துடுது. இது மாதிரி பதிச்சு வச்ச வாசனை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமாதி அபியாசத்தில் போய் நிற்கும் போது வந்துடும். எனக்கு வந்துச்சு அது மாதிரி, சக்கரை பொங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, புளியோதரை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. அங்கே கிடைக்காது, எங்கே உத்தரகாசியில் கிடைக்காது. காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு தாலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனை வந்தால் என்ன பண்ணுறது, எங்கடா கிடைக்கும், எங்கேயாவது கிடைக்குமா நல்லா ஆட ஆரம்பிச்சேன். நீங்கள் மேலே போனாலும் கூட அந்த வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் இருக்க வாசனைகள் உங்களை கீழே இழுத்துக்கிட்டு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், சில பேருக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குவாங்க, சுதாரிச்சுட்டு திரும்ப மேலே ஏறிடுவாங்க. சாஸ்மிதாவில் இருக்கிறவன், பிராண உபாசனையில் இருக்கிறவன், அகங்காரத்தை உபாசனை பண்ணுறவன் டக்குன்னு இந்திரியத்துக்கு சானந்தத்துக்கு இறங்குவான். கொஞ்சம் புத்தி வந்து ஏதோ புண்ணியத்தினால திரும்ப மேலே ஏறிடுவான். சில பேர் என்ன பண்ணுவான், சானந்தத்துக்கும் கீழே வந்து நிர்விச்சாரத்துக்கு வருவான், திரும்ப கீழே மேலே ஏறிடுவான். திரும்ப வந்து சவிச்சாரத்துக்கு வருவான், கீழே மேலே ஏறிடுவான். இது மாதிரி மேலே கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சமாதியில் இந்த 6 சமாதிகள்லையும் ஏகாகிர பூமியில் நடக்கக்கூடிய 6 சமாதிகளையும் மேலே ஏறுறது கீழே இறங்குறது, மேலே ஏறுறது கீழே இறங்குறது ஒரு ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நடக்கும். அப்போ எல்லாத்துக்கும் நடக்கும்போது அந்த பரிணாமத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, பரிணாமம்னு என்ன அர்த்தம், தன்னிலையிலேருந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ தன்னிலையிலேருந்து சேஞ்ச் ஆகிற அந்த பரிணாமத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சமாதி பரிணாமம் அப்படின்னு பேர். அப்போ சமாதி பரிணாமம் எங்கே நடக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, சமாதி பரிணாமம் நடக்கிற இடம் ஏகாகிர பூமி, ஏகாகிர சித்தம். அதில் 6 சமாதிகளில் மேலே கீழே சறுக்கு மர விளையாட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான். அப்போ முனிவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, என்னைக்கே கேட்டிங்களா யாராவது, சாமி அந்த ஆள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் புத்து முளைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகரிஷியும் உட்கார்ந்துருந்தாங்க, புத்து முளைக்கிற அளவுக்கு ஏன் உட்கார்ந்துருந்தாங்க, 20 வருஷம் 30 வருஷம் ஏன் நடந்துச்சு? அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மண்டபத்தில் 12 வருஷம் உட்கார்ந்துருந்தார். எதுக்கு உட்காரணும் 12 வருஷம்? ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் விருப்பாட்சிகேவிலையும் பாதாள லிங்கத்திலையும் ஸ்கந்தாசிரமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 வருஷம் உட்கார்ந்துருக்காரு. 22 வருஷம். எதுக்கு, என்ன ப்ராசஸ் நடந்திருக்கும்? கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே சொரூபத்தில் போய் உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொரூபத்துலலாம் யாரும் நிற்க முடியாது. ப்ராசஸ், அது ஒரு ப்ராசஸ். இப்போ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை அடையிறதுக்காக எவ்வளோ பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டுட்டு வந்து ஒரு நியமத்துக்குள்ளார ஆர்டரில் வந்து டிசிப்ளினாக உட்கார ஆரம்பித்து மெதுவாக ஒரு நாளைக்கு 3 காலம் உட்கார்ந்தாதான், வேறு எந்த ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் நீங்கள் 70% வர முடியும். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு வருஷங்கள் கொடுக்கணும். ஒரு வருஷம் கண்டினியூஸாக ஒரு வருஷம் உட்காரணும்னு வச்சுக்கணும். அப்படி உட்கார்ந்தோன்னா மெதுவாக இந்த மனசு வந்து 70% வரும்.
அப்போ ஒரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் விக்ஷிப்த சித்தத்துல இருந்து ஏகாகிர சித்தம் போறதுக்கே வந்து ஒரு பெரிய டிராவல் பண்ண வேண்டியிருக்கோ, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 95% சத்துவகுணம் போற வரைக்கும் மேல கீழே மேல கீழே மேல கீழே வரும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஜபம் பண்ண இன்னைக்கு இன்னைக்கு முடிவு பண்ணீங்க, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர்தசி. சதுர்தசி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன இது, கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி தான் சாதனா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப உத்தமமான காலம். நான் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசிக்கு ஆரம்பிப்பேன். அப்போ நாளைக்கு ரொம்ப விசேஷம். நாளைக்கு நாளைக்கே நாளை மறுநாள், நாளை மறுநாள், நாளைக்கு திரையோதசி தான். நாளைக்கு மத்தியானம் திரையோதசி, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு. நாளை மறுநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை காலையில சதுர்தசி ஆரம்பிச்சுங்க. முடிவு பண்ணுங்க, நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 3000 ஜபம் பண்ணுவேன், இல்லைன்னா 1 மணி நேரம் ஓங்கார ஜபத்துக்காக 1 மணி நேரம் உட்காருவேன். 10 ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில 10 ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுவேன். அப்புறம் 1 மணி நேரம் ஓங்கார ஜபத்தை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா 1 நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, 3ஆவது நாள் என்ன ஆயிடும், எங்க போச்சுன்னே தெரியல. நல்லா தூங்கி எழுந்துச்சு பாத்தீங்கன்னா காலையில ஆயிடும், ஐயோ போச்சு அப்படின்னு. அப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடும். பார்த்துக்கலாம், சாமி அப்படிதான் சொல்லுவார், சன்னியாசிகளுக்கெல்லாம் முடியும், நம்மளாம் கிரகஸ்தர்கள்ல அப்படின்னு நம்மளே நம்மளை என்ன பண்ணிப்போம், ஒப்பேத்திக்கிட்டு விட்டுருவோம். அப்போ நம்மளோட பலகீனத்தினால, இந்திரியத்தோட பலகீனத்தினால 2 நாள் பண்ணதை 3ஆவது நாள் கண்டினியூ பண்ண முடியாது, திரும்ப கீழே இறங்கிடுவோம். திரும்ப என்ன பண்ணுவோம், 4 நாள் கழிச்சு திரும்ப புத்தி வந்துடும், ஐயோ பண்ணணும்ல, முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. திரும்ப 4 நாள் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. அப்புறம் 6 நாள் பண்ணுவீங்க, விட்டுருவீங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சறுக்கு மர விளையாட்டு மாதிரி மேலே ஏறுவோம் கீழே இறங்கும், மேலே ஏறுவோம் கீழே இறங்கும், இது நடந்துகிட்டே இருக்கும். நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடம் இருக்கு, பமானா பஹாடு அப்படின்னு ஒரு பஹாடு, ஒரு மலை. அவங்க சொல்லி அனுப்பும்போதே சொல்லி அனுப்புவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி பார்த்து போங்க, அந்த இடத்துல விழுந்து 2-3 பேர் செத்து போயிட்டாங்க, அதனால பார்த்து போங்க அப்படின்னு. நான் நம்மெல்லாம் எவ்வளவு வீரத்தீர, நம்மலாம் பார்க்காததா அப்படின்னு போய் நின்னா ஒரு மலைங்க, மலை ஃபுல்லா வந்து கடுகு மாதிரி வந்து கல்லுங்க, கடுகு மாதிரி கல்லு. காலை வச்சா ஒரு ஸ்டெப்பு வச்சு அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியும். நான் என் கூட வந்து ஒரு பையன் வந்தான், நானும் அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறோம். சறுக்கு மர விளையாட்டு, சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் ஏறுவோம், ஒன்று நான் கீழே இறங்கிடுவேன், அவன் என்னோட ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே போவான், திரும்ப நான் கொஞ்சம் மேலே ஏற அனுப்ப அவன் கீழே இறங்கிடுவான். அப்போ எப்போ இது மாதிரி 1 மணி நேரம் நடந்துச்சுங்க. இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம். எனக்கு ஆச்சரியமா போச்சு. நின்ன இடத்துலயே நிற்கிறோம், எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே நிற்கிறோம். ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்து முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட வேட்டி அவர், என் வேட்டி அவர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே செடி ஏதாவது கிரிப்பு கிடைக்கிறதுக்கு ஏதாவது கிரிப்பு இருக்கான்னு பார்த்து ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், போய் என்னோட வேட்டி அவனோட வேட்டியை கட்டி அவனோட இடுப்பில் கட்டி என் இடுப்பில் கட்டிக்கிட்டு, ஒருத்தர் விழுந்தாலும் என்ன பண்ண, நம்ம இதெல்லாம் மவுண்ட் எவரெஸ்ட்லாம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் இது கயிறு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் கீழே விழுந்தாலும் இன்னொருத்தர் வந்து கெட்டியாக பிடிச்சிப்பார். அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து ஒவ்வொரு செடி, சின்ன செடி, அதை பிடிக்கிறது கூட இடம் இருக்காது, ஆனாலும் அது பூமியில் ஒரு சின்ன கிரிப் இருக்கும்ல அந்த செடிக்கு. அப்போ அந்த சின்ன செடியை பிடிச்சு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவாக ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே போயிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அனுஷ்டானத்தில் வந்து போகும்போது என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நமக்கு பலம் இல்லை அப்படின்னா ஏதாவது செடி மாதிரி கிரிப் இருக்கான்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆச்சாரியார் பக்கத்தில் எப்போவுமே இருப்பேன். என்ன காரணம் தெரியுங்களா, தனியாக இருந்தேன்னா என்னோட பலகீனம் வெளிப்பட்டுரும். இந்த பலகீனம் வெளிப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஒன்று ரஜோ காரியத்தில் ஈடுபடுவேன், இல்லை அப்படின்னா தமோ காரியத்தில் இழுத்து போட்டு தூங்கிடுவேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும், காலையிலேருந்து அவர் கூடயே இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் நல்ல ஸ்ட்ராங்காக சத்துவ குணத்தில் இருப்பாரா, அப்போ அவரை பிடிச்சிக்கிட்டு நானும் என்ன பண்ண முடியும், சத்துவ குணத்திலேயே இருக்க முடியும், வேற எந்த விஷயத்தையும் போக முடியாது. இதுதான் செடி மாதிரி இருக்கிற கிரிப். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலகீனத்திலேருந்து வெளில வரத்துக்கு எதையாவது ஒரு கிரிப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கிடக்கூடாது. இந்த ஸ்டெப்ஸில் வந்து ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டே பிளேஸ் இருக்குன்னு சொன்னோம், அந்த ஸ்டே பிளேஸ் தானே சொன்னீங்க அன்னைக்கு, யாரோ சொன்னீங்கல்ல, அங்கங்கே ஒரு 10-20 ஸ்டெப் ஏறுவோம், கீழே ஒன்று, அடுத்த ஒரு இது வரும், லேண்டிங் இது இருக்குது. அப்போ கீழே விழுந்தீங்கனாலும் நீங்கள் எங்கே விழுவீங்க,
அதில் தான் வந்து நிற்பீங்க. அதுக்கு மொத்தமாக கீழே போயிட மாட்டீங்க. அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நின்று அபியாசம் பண்ணி பண்ணி என்ன பண்ணணும், மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 70% அதுலேயே நின்று இது பண்ணணும். அப்புறம் 75% சத்துவகுணம் வந்துருச்சா, சவித்தர்க்கத்துலேருந்து நிர்வித்தர்க்கம், அதை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 80%. இதில் வந்து தசமகா வித்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இருக்காங்களோ முன்னாடி ட்ரெடிஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. நவாவரண பூஜையில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் போகும்போதும் கணபதி மந்திரத்துக்கு ஒரு 3-4 வருஷம் கொடுப்பாங்க. பலா அதிபலா மந்திரத்துக்கு அவ்வளோ மந்திரம் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றா சித்தம் பண்ணி அதில் நின்று, அதுக்கப்புறம் சித்தம் பண்ணி அடுத்ததுல நின்று அப்படி போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே இறங்குறது டவுனில் டோட்டலாக கிரவுண்டில் வந்து நிற்க மாட்டீங்க. ரைட்ஸா? ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே நடந்து உங்கள் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படியே போயிட்டு இருக்கும், மேலே கீழே இருக்கும். ஆனாலும் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்ஸ் இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களோட நிலைமை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட எல்லாத்தோட நிலைமை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் விக்ஷிப்த பூமி. இப்போ நீங்கள் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் இந்த லைஃப்பில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, பாடம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, இப்போ உங்களோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் பார்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்ப்பாமா, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 9 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி தானே பார்ப்போம். டே டு லைஃப்பில் பிஸ்னஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும். ஆனால் அது 3 மந்த்ஸு 6 மந்த்ஸு அப்படின்னு பார்க்கும்போது, குவார்டர்லி ஆஃப் இயர்லின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு க்ரோத் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கும் அதே தான். அப்போ ஐயோ சாமி, ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஃபோன் பண்ணுறதுனால சொல்கிறேன் நான். ஐயோ சாமி இப்படி ஆகிப்போச்சு சாமி, அப்படி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கு வந்து டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்துட்டோம். அதில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். டோட்டலாக ஒரு 3 வருஷத்தோட கிராஃபை வந்து உங்களோட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பழைய ஆளாக இருந்தப்போ எப்படி இருந்தீங்களோ, இப்போ சுவாத்தியாயத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் டெய்லி 3 கிளாஸ் கேட்கும்போது டெய்லி ஒரு ஓங்கார அபியாசத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் நல்லா மேலே போயிட்டே இருக்கும். அந்த இசிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கும்ல, மேலே இப்படி மேலே கீழே இப்படி காட்டும். அதே தான். அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஏகாகிர சித்தத்துக்குள்ளார 6 சமாதிகளில் நடக்கிற மாற்றங்களுக்கு பேர் சமாதி பரிணாமம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட உச்சமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சம்சாரத்தோட சந்தின்றது எது அப்படின்னா பரம்பிரசங்கியானம். இந்த சந்திஸ்தானத்தில் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல சொரூபத்தில் நீங்கள் நின்றுவீங்க. 98%லேயே உங்களுக்கு சொரூபத்தில் நான்றதுல நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. நிற்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, தனக்கு அந்நியமாக சித்த விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா 1% ரஜோகுணம், 1% தமோகுணம், 98% சத்துவகுணம். அப்படி இருக்கும்போது ரஜோகுணத்துல இருந்தோ தமோ குணத்தோட காரியமோ எப்படி இருக்கும், இல்லாதது மாதிரி ஆயிடும். அப்ப சித்தத்துல எந்த விருத்திகளும் இருக்காது, ஆனா சித்தம் இருக்கும். அமனீபாவம்னு பேர் அதுக்கு. அந்த சித்தத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, தானா நின்னுக்கிட்டு பார்க்கிறவனா நின்னுக்கிட்டு இந்த சித்தத்துல விருத்திகள் இல்லை அப்படின்றத பார்ப்பான். அதுக்கு பேரு அந்நியதாக்கியாத்தின்னு பேரு. அந்த அந்நியதாக்கியாத்தி பார்க்கும்போது இருக்கிறதுலயே ஆத்ம அனாத்ம விவேகம்ன்றது எது அப்படின்னா, அந்த 98% பரம்பிரசங்கியானத்துல நடக்கிறது தான் ஆத்ம அனாத்ம விவேகம். திரஷ்டாவா இருக்கிறவன் திரஷ்டாவா இருந்துகிட்டு திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், பார்ப்பான். அப்ப சித்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். மெதுவா ஒரு சமயத்துல அவனுக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டினா, ஒரு போர் அடிக்கும். எவ்வளவு நேரம் பார்க்கறது, எந்த விஷயமா இருந்தாலும் புதுசா இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு வந்தோடனே என் புருஷன் பார்க்கறதே இல்லைன்னா, அதான் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். 10 வருஷமா பார்த்துக்கிட்டே இருந்தான். டெய்லி கமல் நல்லா இருக்கு, மூக்குத்தி நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன் அப்படின்னு கேட்டினா, அதான் கையில் கிடச்சிருச்சே. அப்போ கையில் எந்த விஷயம் கையில் கிடச்சதோ அது என்ன ஆகிடும், ஒரு டைமில் வைராக்கியம் வந்துடும். அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதியும் வந்து பார்த்தீங்கன்னா தான்ல நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம இருந்தா ஆமாம், அதுக்கப்புறம் பார்க்காம இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுமா? நிறைய பேருக்கு அப்படிதான், தொந்தரவு பண்ணுறா அப்படின்றான். சும்மா நச்சுன்னு சும்மா இருமா, அவனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கு, நீ பாட்டுக்கு தொந்தரவு பண்ணி உன்னை பாரு அப்படின்னா, நீ கம்மல் போட்டா என்ன, கம்மல் போடலாம் நான் என்ன,
இதெல்லாம் ஒரு குறையா அப்படின்னு அவன். ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புதுசு புதுசு அதெல்லாம் பண்ணி காட்டுறோம், இப்போ ஹஸ்பண்ட் பார்க்கவே மாட்டேன்றானே அப்படின்னு. ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வைராக்கியம் வருது, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளில் போ அப்படின்றான். சேம். இது நான் எக்ஸாம்பிள் சொல்றது என்னன்னா வாஸ்தவம். இந்த பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 98% நடக்கும்போது தான் பிரகிருதின்ற ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகிறா. விசிபிள் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ இதுவா அப்படின்னா நான் தேடினதாச்சு அமணிபாவம் இந்த சித்தமாச்சு அப்படின்னு பார்க்க இவனுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். தூக்கத்தில் நம்ம டெய்லி அனுபவிக்கிறோம்ல, தூக்கத்தில் என்ன அனுபவிக்கிறோம் நம்ம? நான் சுகமா தூங்குனேன், அப்ப நீங்க சுகமா இருக்கீங்க. அப்புறம் வேற என்ன பார்த்தீங்க? வேற ஒன்றும் அறியவில்லை. அந்த வேற ஒன்றும் அறியவில்லைன்னு நீங்க சொல்றீங்களே, அதுதான் சித்தம். அப்ப தூக்கத்துல நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தூக்கத்துல நடக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அக்ரகணம்னு பேர். அவன் தன்னையும் அறிவதில்லை, ஆப்போசிட்ல இருக்கிறதையும் அறியறதில்லை, அஜ்ஞானம் மூடி மறைச்சிருது. இதே சமாதியில போகும்போது அவன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கவன் ஒருத்தன் டைரக்டா பேசினா என்ன ஆகும்? நமக்கு தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதான் பேசணும், ரீகால் பண்றோம். தூங்கிட்டு இருக்கும்போது தெரியுமா உங்களுக்கு? தூங்கிட்டு இருக்கும்போது நான் தூங்கிக்கிட்டு ஆனந்தமா இருக்கின்றேன், எனக்கு முன்னாடி ஒன்றும் தெரியல, அப்படியா நம்ம சொல்றோம்? சொல்றது 98% சத்துவகுணம் போகும்போது பரம்பிரசங்கியானத்துல உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும்னா ஃபுல் பூரண விழிப்பு இருக்கும். நீங்க சொல்லுவீங்க என்னன்னா உட்கார்ந்துட்டு தானே சமாதி அபியாசம் பண்றீங்க, வேக்கப்ல ஃபுல் அவேர்னஸோட. அப்ப என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இருக்கிறேன் ஆனந்தமா, எனக்கு அந்நியமா சித்த விருத்திகள் இல்லாத சித்தம் இருக்கிறது அப்படின்னு நீங்க பாப்பீங்க. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க ஆனந்தமய கோஷம்னு பேரு. அது தூக்கத்துக்கு பேரு ஆனந்தமய கோஷம் பேரு, ஈஸ்வர ஆனந்தம்னு பேரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அலாதியான வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனாலும் அது என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆனந்தம் தான். இந்த சித்தவருத்திகள் இல்லாததுனால உங்களோட சொரூப ஆனந்தம் அந்த அவித்யால ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இருக்கிறதுல இந்த உலகத்திலே யாராவது கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஆனந்தம் எது அப்படின்னா ஈஸ்வர ஆனந்தம் தான். எது? காரண சரீரம். அந்த பரம்பிரசங்கியானதுக்கு பேர் காரண சரீரம்னு பேரு. அங்க வந்து நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அந்நியமா விருத்திஹீனமா இருக்கிற பீஜமா இருக்கிற அவித்யாவா இருக்கிற அந்த சித்தம் மட்டும் இருக்கு. அப்ப நீங்க பாப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தூக்கத்துல நம்ம டெய்லி பார்க்குறோம், நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு. இதே மாதிரி பரம்பிரசங்கியானத்துல பூர்ண அவேர்னஸோட இருந்துகிட்டு நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு சொரூப பிரதிஷ்டம் தான்ல நின்றுகிட்டு இந்த அவித்யாவை பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பான். பார்ப்பான். ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சு. பார்க்கறது போர் அடிச்சோன்னு அதுக்கு பேர் என்ன பேருனா வைராக்கியம்னு பேரு, பர வைராக்கியம். அந்த சித்தத்தை பார்க்கறதுலயும் போர் அடிச்ச மாதிரி. இப்ப என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணிட்டு வந்து 90 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்துதி பண்ணுவாங்க, ஐயோ என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. லவ் பண்றவங்கள பாருங்களேன், பக்கத்துல இருந்து கேட்டு பாருங்க. நான் கேட்டிருக்கேன், அதுக்காக நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸோட லவர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்கல்ல, ஒன்றும் இருக்காது, உப்புச்சப்பு இருக்காது, எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆனந்தம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரே ஸ்துதி, ஒரே வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பரிமாறிப்பாங்க, அதை பண்ணிப்பாங்க. உன்னை பார்க்கலன்னா காலையில இருந்து அதே நினைப்பா இருக்கேன், ஒன்னு நினைப்பா இருக்கேன், போன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேஜர்ல மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. எப்பயாவது வீட்டில் போய் சொல்லிட்டு வந்து சந்திச்சுப்பாங்க, இது பண்ணிப்பாங்க, எல்லாம் நடக்கும். மேரேஜ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபுல்லாக ஒர்க்காலிக்கா ஆஃபீஸ்ன்னு இருப்பான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஒய்ஃப்கெல்லாம் போகும். என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தில் டைவர்ஸ் ஆகும் எல்லாத்துக்கும். இப்போ டைவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், தான்ல நின்றுக்கிட்டு இந்த சித்தத்தை பார்த்து ஒரு டைமில் போர் அடிச்சு போய் அதை பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது பரவைராக்கியம்னு அதுக்கு பேரு. அப்ப அந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஜீவனம் பண்ணி எனக்கு ஒன்றும் சுகமே இல்லை. இவர் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்னே இருக்காரு, பிஸ்னஸ்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்போ இவரோட லைஃப் எடுக்கிறது வேஸ்ட்டு, ஃபுல் டைம் நான் வீட்டில் வெறுமனே உட்கார்ந்துருக்கேன், எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்ட்டு இந்த சித்தம்ன்ற ஒய்ஃப் என்ன பண்ணுது,
டைவர்ஸ் பண்ணிடுது. டைவர்ஸ் பண்ணதுக்கு பேர் என்ன பேரு? இது தனியா போயிடுது, இவன் தனியா போயிடுறான். இதுக்கு பேர் தான் என்ன பேருனா பரஸ்பரம் ரெண்டு பேத்துக்கும் கைவல்யம் அப்படின்னு பேர். பார்க்கிறவன் ஆயிடுறான், பார்க்கப்படும் அந்த சித்தம் திருஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யமா செப்பரேட் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னு. அந்த கைவல்யத்துக்கு என்ன பூமி? நிரோத. இதுக்கு பேர் என்ன பேரு? பரம்பிரசங்கியானத்துல இருந்து நிரோதத்துக்கு போயிடுறான். அப்போ நிரோதத்துக்கு போனதுக்கு பிறகு சரி உடனே நிரோதத்துல வந்துருமா? ஃபுல் டைம் நிரோதம் வந்துருமானா? வராது. அப்போ பரம்பிரசங்கியானத்துல இருந்து அவன் இருக்கிறவன் அந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல வைராக்கியம் வருது இல்லை, பார்க்கறத அவாய்ட் பண்றான். எப்படி அவாய்ட் பண்றான் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் அவாய்ட் பண்ணுவான். இவன் எப்பெல்லாம் அந்த சித்தத்தை பார்க்காம இருக்கானோ அப்பெல்லாம் நிருத பூமிக்கு போயிடுவான். சித்தவிருத்தி நிரோதம். எப்பெல்லாம் சித்தத்தை பார்க்காம போறானோ, அப்ப சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகுறானோ அப்பெல்லாம் நிருத பூமிக்கு போவான். ஒரு 2 செகண்ட் நிருத பூமிக்கு போவான். அதுக்கு மேல கெப்பாசிட்டி இருக்காது, திரும்ப கீழே பரம்பிரசங்கியானத்துக்கு இறங்கும். பரம்பிரசங்கியானத்துக்கு இறங்கும்போது நான் வேற சித்தம் வேற, நான் வேற சித்தம் வேறன்னு விவேகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்நிய தாக்கியாது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் ஆகும் பரவைராக்கியத்தினால. 2 செகண்ட்ன்றது 4 செகண்ட் ஆகும், 4 செகண்ட்ன்றது 8, 10, 15 அப்படின்னு மெதுவாக நிமிஷங்கள் ஆகும், நிமிஷங்கள் மணிக்கணக்கா ஆகும். அப்போ மெதுவாக கீழே அப்போ என்னதான் பரம்பிரசங்கியானத்துக்கு இறங்குறது, திரும்ப நிரோத பூமிக்கு போகிறது. நிரோத பூமியிலேருந்து திரும்ப பரம்பிரசங்கியானத்துக்கு இறங்குறது, திரும்ப நிரோத பூமிக்கு போகிறது. அப்போ இந்த 2த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சாதகனுக்கு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரோத பரிணாமம் அப்படின்னு பேரு. அப்ப பரிணாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான பரிணாமங்கள் சித்தத்துக்கு சொல்றோம். வித்தான பரிணாமம், மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தத்துக்குள்ளார நடக்கிறது. ஏகாகிர சித்தத்துல நடக்கக்கூடிய 6 சமாதிகள் அப் அண்ட் டவுன்ஸ் நடக்கிறதுக்கு பேரு சமாதி பரிணாமம். அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானத்துக்கும் நிரோத பூமிக்கும் நடுவுல மேல கீழே போயிட்டு இருக்கும் போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமம் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்று போய் அந்த பரிணாமம் நின்று போய் நிரோதத்திலேயே ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ அவனுக்கு தான் நம்ம சொல்கிறோம் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு பேர், ஆத்மனிஷ்டன் பேர். அவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்த புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மஸ்வரூபமாக ஆயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பரம்பிரசங்கியானத்துக்கும் நிரோத பூமிக்கும் நடக்கிற மாற்றம் இருக்குல்ல. ஒரு சாதகன் ஏகாந்தமாக ஒரு ரமணர் இருந்தாருன்னா எடுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணத்தை அட்டைன் பண்ண முடியுமா? நிர்குணத்தெல்லாம் அட்டைன் பண்ண முடியாது. ரமணாசிரமத்தில் வந்து நான் நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் யாராவது வந்தாங்கன்னா பேசுவேன், என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி சாதனையெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ரமணாசிரமத்தில் இருக்கிறவங்க போகிறவங்க எல்லாரும் எஜுகேஷன் சரியா இல்லாததுனால ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சகுனத்தை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நிர்குண நிராகாரத்தை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே 12வது சாப்டரில் முதல்லையே சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்பியதே அப்படின்னு 12:3-4 சொல்கிறார். 12:4 சொல்கிறார். யாருக்கெல்லாம் தேக அபிமானம் இருக்கோ அவங்களுக்கு நிர்குணத்துல நிக்கிறதுன்றது பியூர் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறது முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12:5 இருக்கிறது. அப்ப அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா எடுத்தோன்னு ஒரு நிர்குணத்துக்கு போகாத சகுனத்தை பிடிச்சு சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. பரம்பிரசங்கியானம் போகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணம் ஆகுது. தானா பார்ப்பவனா நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சித்தவிருத்தி இல்லாத சித்தத்தை பார்க்குறான். அப்போ எடுத்தோன்னே ஒரு ஜம்ப்லாம் இல்லை. பரம்பிரசங்கியானத்திலையும் ஒரு வைராக்கியம் வந்ததுக்கு பிறகுதான் அவன் சொரூபானுபூதிக்கு போகிறான், நிருத்த பூமிக்கு போகிறான். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை ஆத்மாவை ஆலம்பனம் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக நீங்கள் கண்ண மூடி உட்கார்ந்தா அது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகுனத்தை தான் பிடிக்கும். அந்த சகுனத்தில் நடக்கிற மாற்றங்கள் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். அதுக்கெல்லாம் சமாதி பரிணாமம்னு பேர். ஏகாகிர சித்தத்தில் நடக்கிறது சமாதி பரிணாமம். அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானத்தில் நிரோதத்துக்கு நடக்கிறது நிருத்த பரிணாமம் சொல்லியாச்சு.
இந்த சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஏ தேன 13வது சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஏ தேன அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த பரிணாமங்களாலேயே. அன்வாதேசம்னு பேர் இருக்கு. ஏ தேன அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், 12வது ஸ்லோகம் வரைக்கும் சூத்திரம் வரைக்கும் என்ன பேசணுமோ இந்த 3 விதமான பரிணாமங்கள். இந்த பரிணாமத்தை சொன்னதனாலேயே இதிலிருந்து நம்ம என்ன கிரகணம் பண்ணணும் அப்படின்னா, பூத்த இந்திரியேஷு பூத்தங்கள்லையும் பஞ்சபூத்தங்கள்லையும் இப்ப நம்ம பார்த்தது சித்தத்துல நடக்கிற பரிணாமத்தை பார்த்தோம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களும் யாரோட காரியம், சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மாயையோட காரியம். அப்ப சித்தம்ன்றது 3 குணம். அதே மாதிரி இந்த லோக்கத்துல இருக்கிற பூத்தங்களும் பஞ்சபூத்தங்களால் ஆனதும் சர்வமும். அதே மாதிரி இந்திரியங்களும் என்னது, பஞ்சபூத்தங்களால் ஆனது, திரிகுணாத்மிகம். அப்ப 3 குணங்களால் ஆனதா இருக்கிறதுனால பூத்தங்களிலும் இந்திரியங்களிலும் கூட பரிணாமம் நடக்கும். சித்தத்தில் நடந்தா வித்தான பரிணாமம், சமாதி பரிணாமம், நிருத்த பரிணாமம், நிரோத பரிணாமம். இதே வெளியில இருக்கக்கூடிய பூத்தங்கள்லையும் இந்திரியங்களிலையும் பரிணாமம் நடந்தா அது என்ன பரிணாமம் சுவாமி அப்படின்னா, தர்ம பரிணாமம், லக்ஷண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பரிணாமங்களும் சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாக்கியாத்தாக சித்தத்தில் நடக்கிற பரிணாமத்தை சொன்னதன் மூலமாகவே இந்த பூத்தங்களிலும் இந்திரியங்களிலும் இந்த 3 விதமான பரிணாமங்கள் நடக்கிறது என்று வியாக்கியானம் செய்யப்பட்டதாக ஆகின்றது, அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னென்ன பார்ப்போம். விருத்திக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் விருத்தி எழுதுறார். ஏத்தேன, ஏத்தேனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அபிதேன திரிதக். இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சம்பஜி ஏதாவது தெரியுதான்னு பாருங்க, ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நான் மூலத்திலையும் தேடி பார்த்தா சரியா இல்லை. திரிதக் அபிஹிதேன, அது என்னன்னு தெரியல. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுங்க, நான் நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு எடுத்துங்க. திருக்கு அபிஹிதேனன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்தாயிரம். திருக்குன்னா என்ன அர்த்தம், 3. 3ஐ சொல்லியதனாலேயே எந்த 3 சொன்னோம் போன இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தான பரிணாமம், சமாதி பரிணாமம், அதுக்கப்புறம் நிரோத பரிணாமம். இந்த 3 தான் திருக்குன்னு பேரு. இந்த 3த்தும் வந்து பார்த்தீங்கன்னா சித்த தர்மாதி பரிணாமேன் ஆச்சாரிய சொல்லிட்டார். முன்னாடி சொன்ன 3 பரிணாமங்களுக்கு என்ன பேரு, சித்த தர்ம பரிணாமம். சித்தம்ன்ற தர்மிக்கு நடக்கக்கூடிய பரிணாமம் சித்த பரிணாமம்னு பேரு. இத சொன்னதுனாலேயே பூத்தேஷு, பூத்தங்கள் என்ன அர்த்தம், பிருத்திவியாதிஷு, பிருத்திவி முதலிய பூத்தங்களிலும், இந்திரியங்கள் எது இந்திரியங்கள், சக்ஷுராதி இந்திரியேஷு, சக்ஷுனா கண்ணு காது மூக்கு வாயின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களிலும், ச தர்மிஷு இப்படிப்பட்ட தர்மிகளிலும், தர்மின்னு அர்த்தம் பேஸ். சித்தம்ன்றது ஒரு தர்மி, அதுல நடக்கிற பரிணாமங்களுக்கு பேரு தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம் மாதிரி. பேஸுக்கு பேரு தர்மின்னு பேரு. அதுக்கு மேல நடக்கிற மாற்றங்களுக்கு பேரு 3 பரிணாமங்கள் நடக்குது. இந்த இந்திரியங்கள், இந்த லோக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பூத்தங்கள், எதெல்லாம் பஞ்சபூத்தங்களால் நடந்திருக்கோ எதை வேணா கையில் எடுத்துங்க. ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டேபிள்ல பரிணாமம் நடக்கும், இது தர்மி ஆயிடும். இது மாதிரி எந்த வஸ்துக்களை, ஒரு புஸ்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புஸ்தகம் தர்மின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பரிணாமம் நடக்கும். ஒரு சின்ன ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தர்மின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பரிணாமம் நடக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களையும் தர்மின்னு வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் என்ன நடக்கும், தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமாக. இந்த 3 விதமான பரிணாமங்கள், தர்ம பரிணாமம், லக்ஷண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம்ன்ற 3 பரிணாமங்கள் நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியாத்தானா திரஷ்டவ்யா, வியாக்கியானம் செய்யப்பட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. இந்த தர்ம பரிணாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேட்டர். மேட்டர்ல நடக்கிற பரிணாமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம். இப்ப என்னோட தேகம் இருக்கு, என்னுடைய தேகத்துல நடக்கிற பரிணாமம்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம பரிணாமம்.
தேகம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 ஒரு நாள் மாதிரி இருக்க மாட்டேங்குது, காலையில் மாதிரி இருக்க மாட்டேங்குது. காலையில் கொஞ்சம் பல்லு கூச்சம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ பல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமம் நடந்திருக்கு. நேற்று கொஞ்சம் நான் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப க்ஷீணமாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரிஸ்க் ஆகிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் இதாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தர்ம பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்று இன்னைக்குன்னு நான் சொல்கிறேன்னா, நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லை, காலையில் நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு மாற்றி மாற்றி காலத்தை சொல்கிறேன்னா, இதுக்கு பேர் லக்ஷண பரிணாமம்னு பேர். திரிதா. ஓ, அங்க வந்து கா இல்ல, திரிதா தா. ஆமா, அந்த இடத்துல மாத்தீங்க. ஆமா, ஃபோர்த் தா போட்டீங்கன்னா சரியா வந்துடும். ஆமா, ஏத்தேன திரிதா அபிஹிதேன அப்படின்னு போட்டா சரியா வந்துடும். திரிதா, திரிதாபிஹிதேன, திரிதாபிஹிதேன, திரிதா நாலாவது. நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இந்த புக்கில். என்ன புக்கில் நிறைய இருக்கு. நான் தான் சொன்னேன், அது வேற ஏதாவது சப்தம் இருக்குமான்னு பார்த்தீங்க. திரிதா போட்டா சரியா வந்துடும். திரிதான அர்த்தம் 3 விதமான பரிணாமங்களுக்கு பேர் திரிதான பேர். 3 விதமானதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா இல்லை, எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டம், லீவ் விட்டுலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி நல்லா ஃப்ரெஷ் ஆகி போச்சு. ஐயோ, அப்போ காலையில் இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லக்ஷண பரிணாமம். சரி, இந்த லக்ஷணம்ன்ற காலம் வந்து எங்கே வேலை செஞ்சிருக்கு? தர்மம்ன்ற இந்த தேகத்தில் தான். காலையில் இருந்த தேகத்தில் எனக்கு எப்படி இருந்துச்சு? க்ஷீணமாக இருந்துச்சு. இப்போ இந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, முன்னாடி பின்னாடி காலத்தில் இருக்கிறதுக்கு பேர் லக்ஷண பரிணாமம்னு பேர். அதுக்கப்புறம் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பால்ய அவஸ்தையில் இருந்தேன். 30 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசில் யவன அவஸ்தையில் இருந்தேன். இப்போ 50 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம அவஸ்தையில் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விருத்த அவஸ்தைக்கு போயிடுவேன், ஜரா அவஸ்தைக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவஸ்தா பரிணாமம்னு பேர். சரி, இந்த அவஸ்தையை யார் உண்டு பண்ணா? இந்த அவஸ்தையை யார் உண்டு பண்ணா? பால்ய அவஸ்தா, மத்தியம அவஸ்தா, காலம். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தர்மத்தில் வந்து நடக்கக்கூடிய பரிணாமம் தர்ம பரிணாமம். இந்த பரிணாமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம்ன்ற லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய ட்ராமா பண்ணி என்ன பண்ணுது, அவஸ்தாவை கிரியேட் பண்ணுது. அப்போ வந்து இந்த 3ம் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பரமஹம்சானந்தாவோட தேகம் திருவண்ணாமலையில் இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கே திருவண்ணாமலைன்ற ஸ்பேஸ் வந்துருச்சா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சா? ஆமாம், சுவாமி பாடம் எடுக்கிறார் 9:30 10:30 11 மணி வரைக்கும் பாடம் எடுக்கிறார். காலம் வந்துருச்சா? எவ்வளோ நாள் இருக்கார்? அவரும் ஒரு 15-16 வருஷமாக திருவண்ணாமலையில் இருக்கார். எவ்வளோ நாள் இருப்பார் தெரியல, செத்து போகிற வரைக்கும் இருப்பாரா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்துருச்சா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம், இந்த மேட்டர்ன்ற இந்த பாடி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ், இந்த 3த்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செப்பரேட் பண்ண முடியாது. 3ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாக ஆகி ஒன்னோட ஒன்று கலந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமையும் ஸ்பேஸையும் மேட்டரையும் 3த்தையும் பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்ன சமயம்? டைம் என்ன? இப்போ எங்கே பார்த்தீங்க? கிளாக்கில் பார்க்குறீங்கல்ல? ஏன் அது கிளாக்ன்றது என்னது? மேட்டர் தானே. அப்போ மேட்டரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை பார்க்குறீங்க. அப்போ நான் கேட்குறேன், காலம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா? சரி, உங்கள்கிட்ட கடிகாரமே இல்லை. நான் சொல்கிறேன் கடிகாரம் இல்லை சுவாமி, டைம் பீஸ் இல்லை, கிளாக் இல்லை. எதையாவது யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? சூரியன் வெயிலை பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து உச்சிக்கு வரல, இப்போ முன்னாடி கொஞ்சம் கிராஸில் இருக்கான். அப்போ கண்டிப்பாக 12 மணியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 11 மணியாக இருக்குமோ? 10:30 இருக்கும் சாமி, 10:11 இருக்கும் சாமி. ஏன் அப்படின்னா சூரியன் இன்னும் உச்சிக்கு வர்ற சாமி. அப்போ உச்சி சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12-1 மணி சொல்கிறீங்க, உச்சிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா டைம் சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதோட கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்க? சூரியனா மேட்டரா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சது. டைமையும் ஸ்பேஸையும் பிரிக்க முடியாது. இந்த டைம் ஸ்பேஸ்ன்றது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவஸ்தா பரிணாமத்துக்கு இன்னொரு பேர் தான். என்ன பேர்? ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணிக்கணும் அவஸ்தையை.
இந்த மூணுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிவில்லாமல் இணைஞ்சிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பரிணாமங்களும் சொல்லப்பட்டதாக மற்ற எல்லாத்திலையும் சொல்லப்பட்டதா நீங்கள் அர்த்தம் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, தத்ர மிருத்து ரூபஸ்ய தர்மினோ. மிருத்துன்றதுக்கு அர்த்தம் மண்ணு. மண்ணை வந்து ஒரு தர்மியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலாலனை பாக்குறேன். அந்த குலாலன் வந்து பாத்தீங்கன்னா கழுதையில வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர்ல இல்லைன்னா டாடா ஆஸ், இப்பெல்லாம் டாடா ஆஸ் தானே ஃபேமஸ். டாடா ஆஸ்ல என்ன பண்றான், ஒரு லோடு மண்ணை கொண்டு வந்திருக்கான். நல்லா வண்டியை இது பண்ணி விட்டு கீழே கொட்டுறான். கொட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி தூள் 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 தூளா மண்ணாய் கீழே கொட்டுறான். நான் கேட்குறேன், என்னஜி அப்படின்னா, சாமி பானை பண்ண போறேன். சரி பானை பண்ணுங்க அப்படின்ட்டு போறேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சாயந்தரம் போல வரேன். சாயந்தரம் போல வரும்போது அதெல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஜல்லடையை வச்சு சலிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லெல்லாம் தனியாக பிரித்து பியூரா மண்ணு தூள் 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 தூளாக மண்ணா ஆக்கியிருக்கேன். நான் எடுத்து பார்க்குறேன், நல்லா சாஃப்டாக இருக்காச்சு. ஆமாம் சுவாமி, இதுக்கு பேர் சூரணம் அப்படின்னு பேர் சுவாமி அப்படின்னா. அப்போ மண்ணுன்னு ஒரு பேர் கொடுத்துருந்தோம்ல, மிருத்துன்னு பேர். மண்ணுனா மிருத்து. மிருத்து ரூபஸ்ய தர்மினம், இதான் தர்மி, பேஸ். மண்ணுன்றது பேஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாக்கார பரிணாமோ தர்ம பரிணாமஹா. இந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்ப கடமா பானையா பரிணமிக்குதோ, மண் என்ன ஆயிடுச்சு, பானையா ஆயிடுச்சு. பானையாச்சு அப்படின்னா, மண்ணு பானையாச்சுன்னா அதுக்கு பேரு தர்ம பரிணாமம் அப்படின்னு பேரு. தஸ்ய ஏவ, அந்த பானையே, தஸ்ய ஏவ கடஸ்ய தர்மஸ்ய அநாகத அத்வ பரித்தியாகேன. அந்த பானையே என்ன பண்ணுச்சுன்னா, திடீர்னு பானையாச்சா? பானையா திடீர்னு ஆகல. அந்த தர்மஸ்ய கடஸ்ய தர்மஸ்ய, அந்த கடம்ன்ற தர்மத்துக்கு அநாகத அத்வ பரித்தியாகேன அங்க ஒரு லட்சணம் வேலை செஞ்சிருக்கு. என்ன ப்ராசஸ் நடந்திருக்கணும் அப்படின்னா, சூரணமா மண்ணா இருந்துச்சு, அதை ஜலிச்சு, அதை தூளெல்லாம் கெட்டி கெட்டியா இருக்கிறது தான் ஜலிச்சு தூளாக்கி பொடி பொடியா நைஸா பவுடர் மாதிரி ஆக்கணும்னு அதுக்கு என்ன பேரு, மிருத்து சூரணம் அப்படின்னு பேரு. சூரணம் மண், மிருத்து சூரணம்னு பேரு. மண் தூள். அந்த மண் தூளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியை ஊற்றி கலந்தோன அது என்ன ஆயிடுச்சு, போட்டு மெதி மெதி மெதின்னு மிதிச்சு நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ஆக்கி வச்சுட்டோம். அதுக்கு என்ன பேரு, மிருத்து பிண்டம். சொன்னோம் மிருத்து பிண்டம். மிருத்துன்றது மிருத்து சூரணமாச்சு. மிருத்து சூரணம் மிருத்து பிண்டமா ஆயிடுச்சு. மிருத்து பிண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பானை பண்ணணும். பானை பண்றது யூடியூப்ல போய் பாருங்க. பானை பண்றதை வந்து பாத்தீங்கன்னா முழுசா ஒரு பானையை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது பானை பண்றது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணும், ஒத்து பார்க்கணும். சினிமாலாம் பார்க்கக்கூடாது. சும்மா இது மாதிரிலாம் நிறைய என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்லன்றதெல்லாம் பார்க்கணும். பானை பண்றதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 வெரைட்டியான பானை இருக்கு. ஒரு சக்கரத்துல வச்சு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வணையிறது இருக்குல்ல, இதுல மேல இருக்க பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது தனியா பண்ணுவாங்க. கீழே இருக்கிற பார்ட் வந்து தனியா பண்ணுவாங்க. இந்த கீழே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபாலம்னு பேரு. மேல இருக்கிற பார்ட்டுக்கு பேர் கபாலம்னு பேரு. கீழ் கபாலம், மேல இருக்கிற கபாலம், இவ்வளவுதான். உத்தர கபாலம் மேல இருக்கிறது, அதோ கபாலம்ன்றது கீழே இருக்கிறது. இதை 2த்தையும் தனித்தனியா செப்பரேட்டா பண்ணி நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் பண்ணுவாங்க. உள்ள கையை நுழைச்சு கரெக்டா வச்சு இது பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. இல்ல அப்படின்னா சைனா மேக் பண்றத பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சைனாக்காரம் பண்றத பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டி பண்றத பாத்தீங்கன்னா தெரியும். தட்டி 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 பண்ணுவாங்க. ஒரு பேட் மாதிரி சின்ன கையில வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கீழே இருக்கிற பார்ட்டை வந்து கபாலம்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா தட்டி 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 ஒரு ஷேப் கொண்டு வருவாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு கடையிற சட்டி இருக்கு பாத்தீங்களா, அகலமா இருக்கும் பருப்பு கடையிறது. அந்த பருப்பு கடையிற சட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பேட்டோட அச்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ளெல்லாம் இருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு பண்ணிருக்க இது ஸ்மூத் இருக்காது. பானையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இது பண்ணிருப்பாங்க. மேல அப்போ என்ன அர்த்தம், மண்பிண்டம். அடுத்த ஸ்டெப்ல என்ன போகுது அப்படின்னு கேட்டா கபாலம், மிருத்து கபாலம் ஆயிடுச்சு. இந்த மிருத்து கபாலத்தோட ஃபியூச்சர் என்ன, சூர்ணத்தோட மண்ணோட ஃபியூச்சர் எது, மண் சூர்ணம். மண் சூர்ணத்தோட ஃபியூச்சர் எது, பிண்டம், மண்பிண்டம். மண்பிண்டத்தோட ஃபியூச்சர் என்னது, கபாலம், மண் கபாலம், மண்ணோட மிருத்து கபாலம். இந்த மிருத்து கபாலத்தோட ஃபியூச்சர் எது அப்படின்னா மண்பானை. அப்போ மண்ணா இருக்கும் போது அது இன்னும் சூர்ணம் ஆகல.
அப்ப சூர்ணம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல இருக்கு, அதை நீங்க கொண்டு வரீங்க. அதே மாதிரி மண் சூர்ணமா இருக்கும்போது அதுல பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கு, இன்னும் பிண்டம் வரல. பிண்டம் இருக்கும்போது அதுல கபாலம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்துச்சு, அது இன்னும் வரல. அப்புறம் கபாலம் வந்ததுக்கு பிறகு ஃபியூச்சர்ல இருக்கிறது கட்டம். அப்போ நீங்க அந்த ஃபியூச்சரா இருக்கிறது எப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வருதோ, அப்ப மண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு, தன்னை வந்து பிரசன்ட்ல இருக்கிற மண்ணு தன்னுடைய பிரசன்ட்டை வந்து லாஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இருந்த அந்த மண்சூரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வந்துச்சு. மண்சூரணம்ன்றது வந்து மண்ணோட ஃபியூச்சரை விட்டுட்டு பிரசன்ட்டுக்கு வந்துச்சு. மண்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டை விட்டுட்டு பாஸ்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மண்சூரணம் வந்து பாத்தீங்கன்னா மண்சூரணத்துல என்ன ஃபியூச்சர்ல இருக்கு, பிண்டம் இருந்துச்சு ஃபியூச்சர்ல. அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்சூரணம் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அந்த மண்சூரணம்ன்றது பாஸ்டா போயிடுச்சு, தன்னோட பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு போயிடுச்சு. ஃபியூச்சர்ல இருந்த அந்த மண் பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா மண் பிண்டம் ஃபியூச்சர்ன்ற டென்ஸை விட்டுட்டு அது பிரசன்ட் டென்ஸ்க்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மண் பிண்டம் கபாலம்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சரை கபாலம் இருந்துச்சு, அந்த ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய கபாலம் தன்னுடைய பிரசன்ட்டுக்கு வரும்போது தன்னுடைய ஃபியூச்சர்ன்ற காலத்தை விட்டுட்டு பிரசன்ட்டுக்கு வந்துடுச்சு. பிரசன்ட்ல இருந்த அந்த மண்பிண்டம் பாஸ்டுக்கு போயிடுச்சு. எங்க மண்பிண்டம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மண்பிண்டம் எங்க, கபாலத்துல மண்பிண்டம் எங்க போயிடுச்சு. இந்த கபாலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மறைஞ்சிருக்குன்னா, கபாலத்துக்குள்ளார ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அந்த கட்டம் மறைஞ்சிருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய கட்டம்ன்ற பானை பிரசன்ட்டுக்கு வரும்போது இந்த கபாலம்ன்ற பிரசன்ட்ல இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, பாஸ்டுக்கு போயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்கு பேரு அநாகத அத்வான்னு பேர். அநாகதம் அப்படின்னா ஃபியூச்சர். வர்த்தமான அத்வான்றதுக்கு அர்த்தம் பிரசன்ட். அதுக்கப்புறம் அதீத அத்வா அப்படின்றதுக்கு அர்த்தம் கடந்து போன காலம். அத்வான காலம். இந்த 3 காலங்கள் இருக்கு. ஆச்சாரியார் தான் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்யேவ கடஸ்ய தர்மஸ்ய அநாகத அத்வ பரித்யாகேன. ஃபியூச்சர்ல இருக்கிற கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அநாகதம். அநாகதம்னு அர்த்தம் ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர்ன்ற தன்மையை தியாகம் பண்ணிட்டு வர்த்தமான அத்வ ஸ்வீகாரா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கேட்குறேன், பானை எப்போச்சு வரும்? பானை எப்போ வரும்? சாமி வரும் சாமி, இருங்க சாமி, பானை தானே இப்போதான் நான் கபாலம் பண்ணியிருக்கேன், கபாலம் தானே பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் பானை வந்துடும் சாமி இருங்க அப்படின்ற பானை. அப்போ ஃபியூச்சர்ல இருந்த பானை அநாகத அத்வா அப்படின்னு பேர் அதுக்கு. அது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஃபியூச்சர்ல இருக்கிறத பானை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ன்ற தன்மையை விட்டுட்டு அது என்ன ஆயிடுச்சு, ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுச்சு. எப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துச்சு? மேலே இருக்க கபாலத்தையும் கீழே இருக்கிற கபாலத்தையும் ஒன்று போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கபாலம் எங்கே போச்சு? கபாலம் பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. பானை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருந்த பானை இப்போ ஃபார்முக்கு வந்தாச்சு, ப்ரெசண்ட்டுக்கு. அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாரு, வர்த்தமான அத்வ ஸ்வீகாரா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தத்து பரித்தியாகேன. அந்த பானையை என்ன பண்ணிட்டீங்க, உடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. பானை உடஞ்சி போச்சு. இப்போ பானை ப்ரெசண்ட்ல இருந்த பானை உடஞ்சி போன பானை என்னாச்சு? அப்போ நான் அதீத அத்வாக்கு போயிடுச்சு. பாஸ்ட்ல இருந்துச்சு, நேற்றுலாம் இருந்துச்சு ஜி பானை வச்சுருந்துச்சு, போன மாதம் வச்சுருந்தேன் பானை இருந்துச்சு, போன வாரம் வச்சுருந்தேன் பானை, இப்போ உடஞ்சி போச்சிச்சு. இப்போ பானை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தத்து பரித்தியாகேன. அதோட ப்ரெசண்ட்டில் இருக்கிற பானைன்ற ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, உடஞ்ச மாத்திரத்தில் அது அதீத அத்வ பரிகிரகம். அது வந்து உடஞ்ச பானையா ஆயிடுச்சு. பானை உடஞ்ச பானையா ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேரு, லக்ஷண பரிணாமம்னு பேர். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயும். நல்லா தெரிஞ்சுங்க, யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஆச்சாரியார் சொல்றாரு, தஸ்யேவ கடஸ்ய. அப்ப நம்ம ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டு இதை சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் எந்த கட்டத்தை வச்சு சொன்னோமோ அந்த கட்டத்திலேயே அந்த பானையிலேயே ஒரு பானை இருக்கு. என்கிட்ட வந்து 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஒரு பானை இருக்கு, சூப்பர் பானை. பல வருஷங்கள் ஏமாந்து போயிட்டு இப்பதான் நல்ல பானை வந்திருக்கு. இப்ப இருக்கிற பானை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணே க்ஷணே பரிணாமோ. ஒவ்வொரு நாளும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நானோ செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா
பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் நம்ம என்ன பண்றோம், நான் சொல்றேன், இந்த போன வாரம் வாங்கின பானை, போன மாசம் வாங்கின பானை, இது பழைய பானை, இது புது பானை அப்படின்னு நம்ம சொல்றோமா? அந்த புதிய பானை பழைய பானை நம்ம சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வச்சுதானே சொல்றோம். அந்த காலம் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த பானையில காலம் என்ன பண்ணிருக்கு, ஒரு பரிணாமத்தை கிரியேட் பண்ணிருக்கு. அப்போ அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, புது பானையா இருந்தது, இந்த காலம் வந்து ஒரு வருஷம் ஆனோன்னே பழைய பானை ஆயிப்போச்சு. இப்ப புது பானை வாங்கிட்டு வந்தோடனே இது புது பானை ஆகி போச்சு, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பழைய பானை ஆகி போச்சு. அப்போ வந்து யார் ஒர்க் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால பரிணாமம்னு சொல்லக்கூடிய அந்த லட்சண பரிணாமம் அதுல ஒர்க் அவுட் ஆயிட்டு என்ன பண்ணுது, ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு பரிணாமத்தை அந்த தர்மத்துல ஏற்படுத்துது. அதுக்கு பேர் என்ன பேரு, அவஸ்தா பரிணாமகன் பேர். அத்தக ஆகையினால் பிரதிக்ஷணம் பரிணாமினோகி பாவாஹா. இந்த லோகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களை எடுத்துக்கிட்டாலும் ஆதாரமா இருக்கிற ஆத்மாவை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா வஸ்துக்களும் மாயிகம், பிரகிருதியோடது, திருஷ்யம், இது எல்லாம் பாவ வஸ்துக்கள், எல்லாம் இருப்புள்ளவை. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்றீங்களோ அதுல எல்லாத்திலையும் பிரதிக்ஷணம், ஒவ்வொரு க்ஷணமும் என்ன நடக்கும், பரிணாமமானது நடந்துகிட்டே இருக்கும். பிரதிக்ஷணம் பரிணாமினோகி பாவா. ஒவ்வொரு க்ஷணமும் பரிணாமத்தை அடைகிறதா தான் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் இருக்கின்றது. ரிதே சிதி சக்தே ரிதி சங்கேபா. அப்ப எது சுவாமி மாறாதது, பரிணாமம் இல்லாதது அப்படின்னா, அபரிணாமினி யாரு, புருஷன். புருஷன் மட்டும், ஆத்மா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிதி சக்தின்னு பேர். சிதி சக்தினா என்ன சுவாமி, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிதி சக்தினா வேதாந்தத்துல அதுக்கு பேர் சைத்தன்யம்னு பேர். சிதி சக்தி அப்படின்னா உணர்வு, கான்சியஸ்னஸ், அதுக்கு பேரு சிதி சக்தின்னு பேர். அந்த சிதி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யம், கான்சியஸ்னஸ், ஆத்மா, புருஷன், அது மட்டும் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிதே அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புருஷனை விட்டுட்டு, இந்த ஆத்மாவை விட்டுட்டு, சைத்தன்யத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற லோக்கத்துல இருக்கிற சர்வமும் மாயையோட காரியம், பிரகிருதியோட காரியம், திரிகுணாத்மிகாவோட காரியம். அதனால சதா காலமும் க்ஷணம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அவர் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்ப மாறிட்டாருன்னா கேட்காதீங்க. இனிமே மாறுறதுதான் நேச்சர், மாறுறதுதான் இயல்பு. ஒண்ணுதான் மாற்றம் இல்லாதது, ஆத்மா மட்டும்தான் மாற்றம் இல்லாது அப்படின்னு வந்து சங்கேபக. இது சங்கேபகனா இவ்வாறு சுருக்கமா இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம என்ன பண்ண, சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணியாச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குல இருந்து கொஞ்சம் வேகமா போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டை கிரியேட் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்தாச்சு. மீதி சூத்திரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த மூணும் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு பரஸ்பரம் மாற்றத்தை உண்டு பண்ணும். கத்திரிக்காவை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன்று, கத்திரிக்காவை தூக்கி வெளியில் வச்சிங்கன்னா ஒன்று. எண்ணெய் தூக்கி ரிஷிகேஷில் போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருப்பேன். ரிஷிகேஷில் இருக்கும்போது எப்படி தெரியுங்களா இருந்துச்சு, புசு புசுன்னு இருப்பேன். ஏன்னா கிளைமேட் நல்ல கிளைமேட். அங்கே உத்தரகாசியில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு இந்த வெயிலே ஒத்துக்கிறது இல்லை. அப்போ இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, வெயிலில் ஒத்துக்கிறது இல்லை. இன்னொரு சாமி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வெயில் மட்டும் தான் ஒத்துக்கும், கொஞ்சம் குளிர் காத்தடிச்சாலும் ஒத்துக்காது. அப்போ அந்த தர்மம் அது மாதிரி இருக்கு, இந்த தர்மம் இப்படி இருக்கு, அந்த தர்மம் அப்படி இருக்கு. அப்ப புசு புசுன்னு ஆயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், புசு புசுன்னு கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆச்சு அப்படின்னா தர்ம பரிணாமம். திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுருங்கி போய் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது, ட்ரையா இருக்கு, தர்ம பரிணாமம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தையை மாத்தினா என்ன ஆயிடும், ஈஸியாயிடும். கத்திரிக்காய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, கத்திரிக்காய் எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா காய்ச்சி போயிடும். அவஸ்தா. அவஸ்தானா என்னது, அவஸ்தால உண்டு பண்ணுறது யாரு, அவஸ்தா பேதத்தை யார் உண்டு பண்ணுறா, ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸை மாற்றினீங்கன்னா அதில் இருக்க அவஸ்தை மாறி போயிடும் உங்களுக்கு. 10 நாள் ஒரு கத்திரிக்காயும் தக்காளியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லா இருக்குது, அதே வந்து 2 நாள் வெளியில் வச்சுருந்தா சுருங்கி போயிடுது, எல்லாம் காய்ச்சி போயிடும். அப்போ அவஸ்தா, கத்திரிக்காயில் அவஸ்தா பேதத்தை உண்டு பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பேஸ். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சா வேறு, ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வச்சா வேறு, ஃப்ரீசருக்கு உள்ளார வச்சா வேறு, ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சா வேறு. ஷூ என்ன ஸ்பேஸ், என்ன அவஸ்தா பேதம் வந்துடுதுல. உள்ள ஃப்ரீசரில் வச்சா தண்ணி ஐஸ் கட்டி ஆயிடுது,
அதே ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சிங்கன்னா தண்ணி லிக்விட் ஆகிடுது. அதே தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வச்சிங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சிங்கன்னா ஹீட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? அவஸ்தா பேதம் உண்டாயிருதா? இந்த 3 அவஸ்தைக்கும் காரணம் எது அப்படின்னா ஸ்பேஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸு, டைமு, அப்புறம் தர்மம், இந்த 3ம் ஒரு பேஸுக்கு மேலே சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு. ஹரி ஓம், ஹரி ஓம்.